அடுத்த வருஷம் உற்போ கால திட்டத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் யாரும் சொல்ல வேண்டாம். உனக்கு ஆமென் தடைகள் மாறும், திருமணங்கள் வரும், உன் வீடு கட்டப்படும். எந்த தீர்க்கதரிசி இதுக்கெல்லாம் வேண்டாம். தீர்க்கதரிசி வீடு கட்டுவதற்காக அழைக்கல. தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்படுகிற வார்த்தைகளை சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த ஊழியத்தோடு நீங்க வைங்க. இங்க கால் வச்சிருக்கிறீங்கள, இங்க கால் உங்க கால் பட்டிருக்கிறதுல உங்க வீட்டுக்கு போய் இந்த காலை தூக்கி வைங்களா, உன் வீட்டுக்கு வைங்களா. ஆமென். கர்த்தர் தெய்வீக சமாதானத்தினால் உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உன் வீடு சின்ன வீடா இருக்கலாம், பொத்த வீடா இருக்கலாம், மண்ணு சுவரா இருக்கலாம். தேவன் அந்த வீட்டை ஆசீர்வதிப்பார். தேவன் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் கணவன் குடிகாரனா இருக்கலாம், உன் கணவன் விபச்சார கள்ளனா இருக்கலாம், உன் பிள்ளை ரொம்ப மோசக்காரனா இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டுக்குள்ள அவர்களை சந்தித்து அவர்களை ரட்சித்து தம்முடைய மந்தையில கர்த்தர்